அனைவருக்கும் வணக்கம். கனி ராசிக்காரர்கள் எந்த வகை ராசிக்காரர்கள்? நிலம், நீர், பூமி, காற்று என 4 வகைகளில் ராசிகளை வகைப்படுத்தும் போது கன்னிராசிக்காரர்கள் எந்த வகையில் வருகிறார்கள்? கன்னிராசிக்காரர்களின் வியக்க வைக்கும் சிறப்பு பண்புகள் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் நெருப்பு, நிலம், காற்று, நீர் என 4 வகையில் நில ராசிக்காரர்களாக கன்னிராசிக்காரர்கள் பார்க்கப்படுகின்றனர். ராசியின் அதிபதியாக வித்யாகாரகரான புதன் இருக்கிறார். அவரே ராசியின் உச்ச அதிபதியாகவும் இருப்பது கன்னிராசிக்காரர்களுக்கு மிக பெரிய பலமாக பார்க்கப்படுகிறது. மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் அறிவில் மிக சிறந்தவர்களாகவும் பதிநுட்பத்தை நன்கு பயன்படுத்தக்கூடிய ஆற்றல் பெற்றவர்களாகவும் நிலவகை ராசிக்காரர்களாகவும் பார்க்கப்படுகின்றனர். பூமியில் அதிகாரமிக்க பல்வேறு வகையான சட்டங்களை உருவாக்குவதாக இருந்தாலும் சரி, ஆற்றல் பெற்ற வார்த்தைகளை உருவாக்குவதாக இருந்தாலும் சரி, அதில் தனி பங்களிப்பு கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு என்று உறுதியாக சொல்ல முடியும். ஏனென்றால் இவர்களுடைய வாயில் இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் அதிநுட்பத்தை நன்கு பிரதிபலிப்பிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். அது மட்டுமல்லாது நிலத்தை ஆளக்கூடிய அளவிற்கு ஆற்றல் பெற்றவர்களாகவும் மதிநுட்பம் கொண்டவர்களாகவும் கன்னிராசிக்காரர்கள் பார்க்கப்படுகின்றனர். நிலவகையாக இவர்களுடைய பண்பு இருப்பதால் எப்போதும் ஒரு திடகாத்திரமான மனநிலையில் செயல்படக்கூடிய ஆற்றல் இவர்கள் உள்ளது. அது மட்டுமல்லாது மற்றவர்கள் இவர்களுக்கு தீங்கிழைத்தாலும் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் என்பது இவர்களுக்கு அதிகமாக உண்டு. ஆனால் அதே வேளையில் இரட்டை தன்மையை வெளிப்படுத்துவார்கள். நிலம் எவ்வளவுதான் பொறுமையாக இருந்தாலும் அது ஒரு கட்டத்தில் ஆட்டம் காணும் போது எவ்வளவு பெரிய சேதத்தை ஏற்படுத்துமோ அதை விட அபரிவிதமான சேதங்களை விளைவிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர்களாக இருப்பவர்கள் தான் கன்னிராசிக்காரர்கள். இவர்களை இரட்டை மனப்பான்மை கொண்டவர்களாக பார்க்கலாம். சாந்த ரூபத்திலும் கோப ரூபத்திலும் அதீதமான ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடியவர்கள் இந்த உலகில் கன்னிராசிக்காரர்களை தவிர வேறு யாரும் இல்லை.